ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோஷன் அண்ட் ஜெஸ்டரில் இருக்கிற ஒரு 5 ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மோஷன்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது என்னென்ன பர்பஸ்க்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்டா இருக்கிறது லிஃப்ட் டு வேக். இது டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. நான் எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, உங்களுடைய மொபைல் டேபிள்லையோ இல்லை நீங்கள் கையிலையோ வச்சுருக்கீங்க. உங்கள் மொபைலை நீங்கள் எப்போ மேலே உயர்த்துறீங்களோ அந்த டைம் உங்கள் மொபைல் ஆன் ஆகணும். அதுக்கு தான் லிஃப்ட் டு வேக்குங்கிற இந்த ஆப்ஷன். பாருங்கள், என்னுடைய மொபைலை கீழே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே தூக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபீச்சர் தான் இந்த லிஃப்ட் டு வேக்குங்கிறது. ஸோ உங்களுடைய மொபைல் ஆஃப் ஆகிருக்கிற சமயத்தில் நீங்கள் கையில் தூக்கி மேலே உயர்த்தும் பொழுது உங்கள் மொபைல் ஆன் ஆகும். இதுதான் அது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். சேம் செட்டிங்ஸ்குள்ளே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ள மோஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதில் செகண்டாக இருக்குது டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன். டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற தேர்ட் ஆப்ஷன், அதுவும் டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய மொபைல் இந்த ரெண்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேட்டரியை நம்ம நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் அவுட் அதாவது ஸ்க்ரீன் அவுட்னா ஆஃப் பண்ணுற டைம் அண்ட் செகண்ட்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கலாம். எப்போ உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் மொபைலை கீழே வைக்கிறீங்களோ, இனிமேல் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ 2 டைம் உங்கள் மொபைலை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். எப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆயிரும். ஸோ இதை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் என்ன டைம் இருக்குது, என்ன டைம் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்கணுன்னாலும் 2 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். டைமை பார்த்து முடிச்சுட்டு 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறது மூலமாக உங்களுடைய பேட்டரியை நீங்கள் நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் எப்படிங்கிறத பார்ப்போம். சேம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் அண்ட் ஜெஸ்டருக்குள்ளே வந்துக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அலர்ட் வென் ஃபோன் பிக்ட் அப். ஏதாவது ஒரு வேலையாக நீங்கள் மொபைலை டேபிளில் வச்சுட்டோ இல்லை வீட்டில் சார்ஜ் போட்டோ நீங்கள் போயிடுறீங்க. அந்த டைம் உங்களுக்கு கால் வந்திருக்குது, நீங்கள் கவனிக்கல. ஒரு 2 hours கழிச்சு உங்கள் மொபைலை நீங்கள் பிக் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலை தூக்குறீங்க. தூக்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கால் வந்திருக்கு, அதை நீங்கள் அட்டன் பண்ணலை. ஸோ தட் நீங்கள் இந்த மொபைலை மறுபடியும் நீங்கள் மொபைலை எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைம் நீங்கள் தூக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் சவுண்டு கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் சவுண்டு எதுக்கு கொடுக்குதுன்னா, ஏற்கனவே ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க, அதை நோட் பண்ணு அப்படிங்கிறது உண்டானது தான். அதுதான் அலர்ட் வென் ஃபோன் பிக்ட் அப். உங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்ச மிஸ்டு காலை மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த அலர்ட் வென் ஃபோன் பிக்ட் அப்புங்கிறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் டு மியூட். அதாவது உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும் பொழுது இல்லை அலாரம்க்கு இது நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க இல்லை முக்கியமான ஒரு நபரோட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறத கட் பண்ண முடியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய இன்கமிங் காலையும் நம்ம கட் பண்ண முடியாது. இல்லை அலாரம் வச்சுருந்தீங்கன்னா அலாரம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டைமை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, 2:11 இருக்கு, 2:12 சொல்லி டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ 2:12க்கு எனக்கு அலாரம் அடிக்குது, சவுண்டோடு அடிக்குது. அப்போ நான் இன்னொரு நபர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்ககிட்ட பேசுறதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அலாரத்தையோ இல்லை இன்கமிங் காலையோ சவுண்டை நான் குறைக்க முடியும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு அந்த மொபைலை திருப்பி வச்சேன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு நின்றும். பாருங்கள், இதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் டர்ன் ஓவர் டு மியூட். இந்த மோஷன் அண்ட் ஜெஸ்டரில் இருக்கிற இந்த 5 ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுடைய வேலைகளை சுலபமாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.